நீதிமன்றத்தின் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பாஜகவே கடைசி தான் வருது. இது திரு ராம ரவிக்குமார்ங்கிற ஒரு தனிநபருடைய முயற்சி, அவரும் அவருடைய அமைப்பும் எடுத்த முயற்சி. அதுல இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ பாஜகவோ இணையல. அவர்கள் எல்லோருக்கும் ஒரே நோக்கம் தான். பாஜகவுக்கும் திரு ராம ரவிக்குமாருக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் இந்து முன்னணிக்கும் முரண்பட்ட பார்வை இல்லை. ஆனா இதை வழக்காடி முன்னெடுத்தது ஒரு தனிநபர், ஒரு தனி அமைப்பு. அதனால பாஜக லேட்டா தான் வந்துச்சு. ஸோ அதில் அதிமுக லேட்டாக வருதா அப்படிங்கிற அதிமுக முரண்பட்ட பார்வை இல்லை. அதில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சரியாக செயல்படலைங்கிறத கண்டிச்சிருக்காரு. அதுதான் சரி. அதில் அவர் தீபத்தூணில் விளக்கேற்றுறீங்களா கொப்பரையில் விளக்கேற்றுறீங்களாங்கிறது அவர் தலையிட வேண்டிய விஷயம் இல்லை. அவர் தலையிடல, அது ரொம்ப சரி. ஆனால் இதை ஏன் காம்ப்ளிகேட் ஆக்குனீங்க, ஏன் இது எளிமையான பிரச்சனையை ஏன் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னு கேட்குற கேள்வி சரி. அதுதான் நிலைப்பாடு, அப்படி தான் இருக்கணும். அதிமுக பாஜகவை பொறுத்தவரை எந்த தர்ம சங்கடமும் இல்லை. அதை பூரா பேட்ச் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. பழைய அது ஏப்ரல்லே சேர்ந்தாச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அது செட்டில் ஆயிடுச்சு. இப்போ கூட மற்றவர்களை சேர்க்கறதுல மட்டும்தான் இப்போ கேள்வி இருக்குதே தவிர அதிமுக பாஜக இணக்கம் இருக்குதா, பிணக்கு இருக்குதா, அவங்களுக்குள்ள சண்டை இருக்குது, அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல இந்த மாதிரியான பிரச்சனையை அட்ரஸ் பண்றது ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்றனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அட்ரஸ் பண்ணுவேன். ஏன்னா நயினார் நான் உங்களுக்கு சொன்னேன், பாஜகவே இன்னைக்கு தான் பேட்டி கொடுத்துருக்கு. இல்ல சார், அவங்க டைரக்டா இந்து எதிர்ப்பு திமுகன்றது ஸ்டாண்ட் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்மதமும் சம்மதம் சொல்றாரு. போக வேண்டியது இல்ல. அவர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கையாள முடியாத தன்மைன்னு போறாரு. சரிதானே, பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று தானே. அதிமுக வேற பாஜக. அதிமுக ஒரு நடுநிலையா ஈடுபடுற கட்சி. பாஜக இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி. அப்போ அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும், நோ டவுட். அப்போ ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுல பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அது எந்த ஒரு பின்னடைவையும் அதிமுகக்கு ஏற்படுத்தல. இன்னைக்கு நீங்க செய்தி குறிப்பை பாருங்க. திரு வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு போராட்டம் நடத்தணும் சொல்லியிருக்காங்க. ஏன் திமுகவை கொண்டு வரல? இவர்கள் 4 பழைய மக்கள் நல கூட்டணி இன் அதர்வே அவர்கள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறேன்றாங்க. ஏன் திமுக இல்ல? திமுக மத்திய அரசை கண்டிச்சு தான். உங்களுக்கு திமுக கண்டிச்சு இல்ல, மத்திய அரசை கண்டிச்சு நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் இருக்குது. ஏன் திமுக இல்ல? இந்த அறிக்கை ஏன் விடுறாங்க? அப்ப முரண்பட்ட பார்வையா? அது கம்யூனிஸ்டுக்கும் திமுக டிஃபரன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமே. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக டிஃபரன்ஸ் இருக்கு தெரியுமே. ரெண்டும் ஒரு கட்சி கிடையாது. ஆனா திமுகவை விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்குமான்னு ஆதரிக்குது. அது போலதான் அதிமுகவுக்கு பாஜகவுக்கு ஒற்றுமை இருக்குது. 2 பேருக்கும் வேறுபட்ட பார்வை உண்டுங்கிறது தெரியுமே. அவர்களுக்கு காமன் பாயிண்ட் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏதாவது ஒற்றுமை இருக்கா சார்? ஏன் ஒரு அலைன்ஸ்ல இருக்காங்க? காமன் மினிமம் புறாம என்ன பிஜேபி எதிர்க்கிறது. அதேதான் அதிமுகவுக்கு பாஜகவும் காமன் மினிமம் அஜெண்டா டிஎம்கே எதிர்க்கிறது.